அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரில் ஒரு மார்வல் கேரக்டரை ட்ரா பண்ணி அது கலர் பண்ண போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. ஒரு எக்லிப்ஸில் வரைஞ்சிக்கலாம். ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள் கீபோர்டில். டைரக்ட் செலெக்ஷன் டூல், இந்த ஆங்கர் பாயிண்ட்டை delete பண்ணுங்கள். அதே போல் இந்த ஆங்கர் பாயிண்ட்டை delete பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம ட்ரா பண்ணுறதோட ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம ஒரு 8 வச்சுருங்க. அப்போ நம்ம கரெக்டாக நமக்கு எப்படி வரைகிறங்கிறது பார்க்க முடியும். இதெல்லாம் நமக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது. லேயர் பேனில் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் 3 லேயர் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் வந்து ரெஃபரன்ஸ். அது எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். அதனால் அதை ரெஃபரன்ஸ்னு பேர் வச்சிடலாம். ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்து கலர். கலர் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் இந்த லேயருக்குள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் அவுட்லைன். நம்ம இந்த இமேஜோட அவுட்லைன் வரைகிறோம்ல, இது எல்லாமே இந்த லேயருக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம தனித்தனியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் லேயருக்கு மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இதில் 25 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அப்போ நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து கொஞ்சம் பிளர் ஆயிரும். அப்போ நமக்கு நம்ம வரைகிறது கிளியராக தெரியும். இப்போ இந்த லேயரை லாக் பண்ணியிருக்கேன். இந்த 2 லேயரையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. நம்ம இப்போ வரைகிறது எல்லாமே அவுட்லைன் லேயரை தான் வரையணும். ஃபஸ்ட் நம்ம இந்த லைன் வரைஞ்சது இதுக்குள்ளே இருக்குது, அதை ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டு திரும்பியும் லாக் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாமே இந்த அவுட்லைனுக்குள்ளே தான் வரைய போகிறோம். அங்கே வரைஞ்சிடலாம். வரைஞ்ச 2 ஷேப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப் பில்டர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை டெலீட் பண்ணிடுங்க. அடுத்தது கண் வரைஞ்சிடலாம். பென் டூல் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் R கொடுங்க. ரூலரை எடுத்து சென்டரில் வச்சுக்கோங்க. நமக்கு அப்போ தான் இந்த பக்கம் வரைகிறத அப்படியே அந்த பக்கம் காப்பி பண்ண முடியும். ரெண்டாவது ரூலர் நமக்கு தேவை இல்லைன்னா டெலிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்துக்கோங்க. மறுபடியும் பென் டூல் எடுத்து என்னெல்லாம் வரைய முடியுமோ அதை அப்படியே லெஃப்ட் சைடில் வரைஞ்சிருங்க. மொத்தமாக காப்பி பண்ணி நம்ம ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா விட்டு டூல் எடுத்து நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஷேப் எல்லாம்
லைட்டாக சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி எட்ஜ் எல்லாத்தையும் சின்னதாக்கி விடணும். வித்து டூலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரிஃப்ளெக்ட் டூல் எடுக்கணும். இந்த ரிஃப்ளெக்ட் டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறத அப்படியே ரைட் சைடில் காப்பி பண்ணி சேமாக அப்படியே கொண்டு வரோம். ரிஃப்ளெக்ட் டூலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துல காப்பின்னு கொடுக்கணும். காப்பின்னு கொடுத்தீங்கன்னா அதே போல் சேம் இன்னொரு இது செட்டப் அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். அந்த செட்டப் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ராக் பண்ணி பக்கத்தில் கொண்டு வச்சிடணும். ரைட் சைடில் அப்படியே கொண்டு வச்சிடணும். இப்போ நீங்கள் சேம் என்ன வரைஞ்சிங்களோ லெஃப்ட் சைடில் அதை அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும் அந்த ஷேப். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இந்த டூல் வந்து நீங்கள் படிச்சுக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதாவது ரிஃப்ளெக்ட் டூல் இந்த லெஃப்ட் சைடில் ரொட்டேஷன் டூலும் அந்த டூலும் சேர்ந்து இருக்கும். ரிஃப்ளெக்ட் டூல் ரெண்டாவது இருக்கும். இந்த டூல் வந்து நீங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீசையை நான் ஒரு சைடு தான் வரைஞ்சேன், இன்னொரு சைடாக வந்துட்டு பார்த்தீங்களா? அதே போல் தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்யணும். இப்போ நம்ம மவுத்தை வரைஞ்சிடலாம், வாயை வரைஞ்சிடலாம். இதுதான் ஒரு அவுட்லைனு. இந்த அவுட்லைனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த அவுட்லைனை வச்சு தான் நம்ம அடுத்த கலர் பண்ண போகிறோம். புரியுதா? இந்த அவுட்லைன் என்ன பண்ணணும்னா, சைடில் இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் லேயர் லாக்கில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லாக்கை எடுத்து விட்ருங்க. இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த பக்கத்தில் கொண்டு போகும்போது, இந்த இண்டிகேட்டர் பக்கத்தில் கொண்டு போகும்போது இந்த கை சிம்பிள் வரும். இதில் வச்சு அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதில் வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு விட்டுரும். அப்போ மேலே வரைஞ்ச அதே அவுட்லைன் அப்படியே இங்கேயும் காப்பி ஆயிரும். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அவுட்லைன் லேயரை லாக் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணி விட்டுறணும். இந்த கலர் லேயருக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணணும். கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறது, தனித்தனி லேயராக பிரிச்சுட்டு திரும்ப இந்த கலர் லேயருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அவுட்லைனை டெலீட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க அவுட்லைனை எனேபிள் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு அப்படியே கிளியராகிட்டு நமக்கு ஒரு சூப்பராக மார்வலோட ஷேப் வந்து நமக்கு கிடச்சி போயிடும். வாங்க நம்ம கலர் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். இடையில ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மார்வல் ஷேப்போட கொம்பையும் அதோட கிருதையும் சேர்த்து செலக்ட் பண்ணி ஷேப் பில்டர் டூலை எடுத்துட்டு அதை ரெண்டையும் ஒரே ஷேப்பாக பண்ணிடுங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம கலர் பண்ணும்போது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே கலர் தான் கொடுப்போம். மறக்காமல் அதை பண்ணிடுங்க. கண்ட்ரோலையே கொடுத்துக்கோங்க. லைவ் பக்கெட் டூலை எடுத்துக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். அடுத்தது கண்ட்ரோலையே கொடுத்துட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அடுத்து இந்த ஸ்டோக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு அன்குரூப் பண்ணி விட்டுருங்க. அன்குரூப் பண்ணதுக்கப்புறம் இந்த அவுட்லைன் தனியாக வந்துடும். அதை டெலீட் பண்ணி விட்டுருங்க. சரி, அந்த அவுட்லைனை டெலீட் பண்ணி விட்டுருங்க.
அந்த அவுட்லைன் நமக்கு இப்போ தேவையில்லை. அடுத்தது நமக்கு இந்த கலரையும் இப்போ குரூப்பாக இருக்குது, நம்ம பண்ண கலர் எல்லாமே குரூப்பாக இருக்குது. அந்த கலரையுமே நம்ம அன்குரூப் பண்ணணும். நீங்கள் ஒரு கலரை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், மொத்தமாக எல்லா கலரும் செலக்ட் ஆகும். இப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஆப்ஜெக்டில் போயிட்டு அன்குரூப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் உள்ள கலர் வந்து தனியாக வந்துடும். இப்போ நீங்கள் இதில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் என்ன கலர் சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த இதை ஃபாலோ பண்ணது. அன்குரூப் பண்ணதுக்கப்புறம் லேயரில் போயிருங்க. லேயரில் போயிட்டு இப்போ இந்த கலரை லாக் பண்ணிவிட்டு இதை அன்லாக் பண்ணிவிட்டு இதை என்ன மேலே உள்ள அவுட்லைனை எனேபிள் பண்ணிடுங்க லேயரில். இப்போ நீங்கள் பண்ண அந்த ஷேப்பு அப்படியே இருக்கும் பாருங்கள். அவுட்லைன் இப்போ வந்துட்டு நீங்கள் கலரும் பண்ணியாச்சு. அடுத்தது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஷேடோ கொடுக்கலாம். அடுத்து இதில் இந்த ஹெட்டில் வந்து சின்ன சின்ன புள்ளி மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம இப்போ பண்ணலாம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.
அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. அழகான ஒரு மார்வல் ஷேப்பை நம்ம வரைஞ்சிட்டோம். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் பார்த்துட்டு வரேன். கண்டினியூவாக நம்ம சேனலை பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.